பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. அவள் அல்லல். ஸோ அவளுங்கிறது உயர்திணை. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகிடும். உயர்திணை ஒருமையை குறிக்கும். மரம் அன்று. மரம்ங்கிறது அஃறிணை தான். ஆனால் அஃறிணை பன்மையை கேட்குறாங்க. ஸோ அல்ல, அதாவது அல்லன்னு வந்தால் தான் பன்மை. அன்றுங்கிறது ஒருமையை குறிக்கும். ஸோ மரம் அன்று கேன்சல் ஆகிடும். அவை அல்ல. ஸோ அவைங்கிறது அஃறிணை, அல்லங்கிறது பன்மை. ஸோ அது ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அல்லன்னு சொல்லி வரணும். ஸோ சென்டென்ஸ்லேயும் தப்பு. அவனுங்கிறது நமக்கு உயர்திணையை குறிக்கும். ஸோ உயர்திணை ஒருமையை கொடுத்துருக்காங்க. ஸோ அவை அல்லங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தன. மாடுகள்ங்கிறது பன்மை. ஸோ மேய்ந்தனன்னு முடியணும். பறவைகள் பறந்தனன்னு வரணும். ஸோ அது ரெண்டுமே பன்மைங்கிறதால நாள் முடிஞ்சிருக்கணும். மரம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிடணும். அதாவது ஒரு எழுவாய் ஒருமையாக இருந்தால் அதோட வினைச்சொல்லும் ஒருமையில் முடியணும். சப்போஸ் அது பன்மையில் இருந்துச்சு எழுவாய்னா நமக்கு வினைச்சொல்லுமே பன்மையில் தான் முடியணும். ஸோ செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே ஆகிடும். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆடுவு வந்தாள். ஆடுவுங்கிறது ஆண்மகனை குறிக்கும். அதாவது ஆடுவு வந்தான்னு சொல்லியிருந்தா இது ஓகேயாக இருக்கும். மகுடு வந்தாள். மகுடுங்கிறது பெண்ணை குறிக்கும். ஸோ மகுடு வந்தானுங்கிறது தப்பு. மகுடு வந்தாள்னு வரணும். ஓகே. மகுடு வந்தாள். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. சாத்தி வந்தான். சாத்திங்கிறது பெண்பால். ஸோ சாத்தி வந்தால் இல்லைன்னா பசுவை குடம் குறிக்கும் சாத்திங்கிற வார்த்தை. ஸோ பசு வந்தது அது மாதிரி சொல்லலாம். ஸோ சாத்தி வந்தால் இல்லைன்னா சாத்தி வந்தது அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துருந்தாலும் அது பிழையற்ற தொடராக இருக்கும். இதே சாத்தன் வந்தான்